வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திரும்பவும் நீங்கள் நான் மார்கழி மாதம் திருப்பாவை இன்னைக்கு 12வது பாசுரம் பார்க்கலாமா? 12வது பாசுரம் கனைத்திளங் கற்றிருமை அப்படின்ற பாசுரம். இதுக்கு முன்னாடி ஆண்டாள் என்ன சொன்னாங்க? இத்தனை பாசுரங்களில் நாம் இந்த விரதம் இருக்கிறதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க. இந்த விரதம் இருக்கிறதால என்ன நன்மைன்னு சொன்னாங்க, எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. ஆயர்பாடிக்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களை எல்லாரையும் எழுப்புறதுக்கு அவங்க தன்னுடைய முயற்சிகளை பாடல் மூலமாக எடுத்தாங்க. அவங்கள தன்னுடைய தோழிகள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த தோழிகளை எழுப்பும்போது ஒவ்வொரு தோழி ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் விடிஞ்சுதான்னு கேட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க தன்னுடைய ரிலேட்டிவ் அங்கே இருக்க மாதிரி சொல்லிட்டு மாமான் மகளே அப்படின்னு கூப்பிட்டு எழுப்பினாங்க. ஏன் ரிலேட்டிவ் மட்டுமா? கண்ணனோட ஒரு பக்கத்து வீட்டுக்காரி இருக்கான்ட்டு அவளை எழுப்பினாங்க. அப்புறம் அடுத்த பாடலில் நம்ம நேற்று பார்த்த பாடலில் ஒரு அப்பாவோட செல்ல பொண்ணை எழுப்பினாங்க. அப்போ இப்போ யாரை எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆண்டாளுக்கு லேடிஸ் சைக்காலஜி நல்லாவே தெரியும் இல்லையா? எப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார்? தன்னோட பிறந்த வீடை பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச ஆண் மகன்களை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அப்பாவை சொன்னான்னா அடுத்த அண்ணனை சொல்லுவாள் இல்லையா? அதுக்கப்புறம் தான் ஒரு கணவன் கொண்டு வருவா, அப்புறம் பிள்ளை, அந்த மாதிரி வரும். அப்படி பார்க்கும்பொழுது ஆண்டாள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இதில் ஒரு கோபருடைய தங்கை, அந்த கோபருடைய குவாலிட்டிஸை சொல்கிறது தான் இந்த பாசுரத்தோட ஒரு அழகே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கோபருடைய தங்கையை எழுப்புற மாதிரி இந்த பாசுரம் அமையுது. அந்த பாசுரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாசுரத்தை சொல்லலாமா? கனைத்திளங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரம்பாவாய். இந்த பாசுரம் இப்படி வருது. அப்போ எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, யார் இவர்? இந்த கோபர் யார் அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன குணாதிசயம் இவருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாமா, இளைய பெருமாள் மாதிரி. யார்? லக்ஷ்மணர் மாதிரி. எப்படி ராமரை விட்டு அகல மாட்டாரோ, அவருக்கு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சுக்கலையோ, தனக்குன்னு எதையுமே யோசிக்கலோ, வீடு வாசல் பொண்டாட்டி எதையுமே யோசிக்கல. இவர் பாட்டுக்கு இங்கே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இல்லையா? நாடு காடு எதுவாக இருந்தாலும் அண்ணனோடையே இருக்கிற அந்த லக்ஷ்மணரை மாதிரி இவர் என்ன பண்ணுவாராம், எப்போ பாரு சதா சர்வகாலம் கண்ணனோடையே இருப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு கோபரா இவர். அப்போ அவர் வீடு எப்படி இருக்கும், என்னெல்லாம் நடக்குது அவருக்கு வாழ்க்கையில் அப்படின்றத பார்த்துட்டு அப்படிப்பட்டவரோட தங்க அப்படின்ட்டு இதில் வருது. அப்போ அவர் வீட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? கனைத்திளங் கற்றெருமை. அங்கே போன பாசுரத்தில் நம்ம பசுக்களை பார்த்தோம். இப்போ இங்கே எருமையும் இருக்குது. அப்போது ஏன்னா அவங்க இந்த பால் இது பண்ணுறதால அப்போ பசுக்கள் மட்டும் இல்லை, எருமையும் இருக்கும் இல்லையா? அப்போ கனைத்திளங் கனைக்கிறது தான், அந்த கன்றும் கனைக்கிறது, அந்த தாயும் கனைக்கிறது, அங்கே கதறர் தான். ஏன்னா என்ன ஆகுது, இவருக்கு தான் பால் கறக்கலாம் டைம் இல்லையே, இங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்க்க டைம் இல்லையே. அப்போ என்ன ஆகிடுறது அப்படின்னா, அங்கே தள்ளி கட்டி இருக்கிற கன்று பசியால் கத்துறதான், மான் கத்துறதான். உடனே இதுக்கு ஐயோ கொடுக்க முடியலையே, தான் பால் மடி கட்டிட்டு கனம் கட்டிட்டு வலிக்கிறதான் இதுக்கு, அதுக்கு பால் இருக்கு என்னால் கொடுக்க முடியலையேன்ட்டு இது இங்கேருந்து கத்துறதான். அது எப்படி கத்துறது? அந்த கதறர் தான். இந்த ரொம்ப இப்போ டெய்லி ஒருத்தர் இந்த கர்ணனை சொல்லலாம். அதாவது தான் தானம் கொடுத்தே பழகின ஒருத்தருக்கு அன்றைக்கி தானம் வாங்கிக்க யாராவது வாங்கறலன்னு அப்படி மனசுலாம் தவிச்சு போகல. யாராவது வந்தால் பரவாயில்லையே, யாராவது வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு தவிக்கும் இல்லையா? அப்படி அவருக்கு அந்த எருமைகளுக்கெல்லாம் அந்த கதறல் அப்படி இருக்கான். எப்படின்னா, பெருமாளுக்கு ஒரு 2 பாசனம் முன்னாடி நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்களா அப்படின்ட்டு, நான் வரணுமே உங்களை ஆட்கொள்ள, நீங்கள் வந்துட்டீங்களா என்னை பார்க்க அப்படின்ட்டு பெருமாள் நினச்சார் அப்படின்னு வருதில்ல. அப்படி பெருமாளுக்கு எப்போ அந்த இறைவனுக்கு தன்னோட அடியவர்களுக்கு போய் தான் செய்ய முடியலைன்னு ஒரு தவிக்கும் இல்லை அந்த மனசு, அந்த மாதிரி ஒரு தவிக்கிறது தான். தான் குழந்தைக்கு தான் பால் கொடுக்க முடியலையே அப்படின்ட்டு. கனைத்திளங் கற்றிருமை. உடனே அது அப்படியே அந்த கன்றுக்கு அப்படியே இறங்கி போகிறதான், உனக்கு பால் கொடுக்கணும் நான் அப்படின்னு நினச்சிடுறது தான். நினச்ச உடனே எப்படி கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கிறேங்க நினைத்து முலை வழி, அதை நினச்ச உடனே முலை வழியே அப்படியே பால் அப்படியே சுரக்க ஆரம்பிச்சிருந்தான். போன பாசத்தில் இப்படி தொட்ட உடனே பால் சுரக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்புறம் வாங்க குடம் நிறைக்கும் அப்படி அந்த குடத்தில் வழிஞ்சு போகிறதுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா? இல்லையா? இந்த இதுக்கு கொடுக்கணும் நான் அப்படின்னு நினச்ச உடனே அப்படியே நினைத்து முலை வழியே நின்று பால் சூற. ஒருத்தர் கை வழியாவோ பாத்திரத்து வழியாக கூட இல்லையா, அந்த காம்பு அப்படியே தானாக நினைத்து பால் சூற நனைத்தில்லன் சேராக்கும். அதான் அந்த பால் அப்படியே சுரிஞ்சுட்டே போனால்
அந்த வீடு வாசல் எப்படி இருக்கும், அந்த வீட்டோட அந்த கொட்டிலோ அந்த வாசலோ எல்லாமே நிரம்பி பாலால் சேரு மாதிரி இருக்கான். மழை பெஞ்சு சேரு பார்த்துருக்கோம், பால் சேரு இது. வந்து நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்ட்டு வருது. அப்படி ஒரு சேரு இருக்கான். அப்போ பாலில் சேரு இருக்குன்னா அவன் வீடு எவ்வளோ வளமாக இருக்கும் இல்லையா? ஏன் இங்கே நற்செல்வன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு லௌகிகமாக ஒருத்தர் சம்பாதிக்கிறான். ஒருத்தர் வந்து கடமைக்கு நான் சம்பாதிக்கிறதே வேலை அப்படின்ற மாதிரி சம்பாதிக்கிறானோ, இல்லைன்னா வந்து என் குடும்பத்துக்காகவோ இல்லை என்னுடைய வாழ்க்கைக்காகவோ நான் சம்பாதிக்கிறேன்னா எங்கேயான அதில் ஒரு சின்ன சின்ன தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அந்த மாதிரி அந்த செல்வத்தில் ஏதோ ஒரு பழுது இருக்க வாய்ப்பு இருக்கான், ஒரு குறை இருக்க வாய்ப்பு இருக்கான். இவனோட செல்வம் எப்படின்னா, இவன் வந்து லக்ஷ்மணர் மாதிரி இருக்கிறதால இவன் சேர்த்திருக்க செல்வத்தில் குறைவே இல்லையா, குறை இல்லையா, குறைவும் இல்லை குறையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை வச்சிருக்கவன், நல்ல செல்வம். அவன் மனசுலேயும் நல்ல செல்வங்களை வச்சுருக்கான், பக்தி அன்பு இதெல்லாம் வச்சுருக்கான். ஸோ இந்த இதுலேயும் வந்துட்டு அவன் சேர்த்திருக்க செல்வமும் அப்படிப்பட்ட செல்வமாக இருக்கான். நற்செல்வன் தங்காய் அப்படின்றது வந்து இந்த இடத்துல அவனை வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அவன் வந்து எப்படி வந்து அந்த பெருமாளோடையே இருப்பான் அப்படின்னா, அப்படி இருக்கலாமா, இப்படியெல்லாம் விட்டுட்டு இருக்கலாமா அப்படின்னா, போட்டோம் போ. அதாவது போன இதில் அவங்க கர்மாக்களை கரெக்டாக செய்வாங்கன்னு சொன்னாலும் இந்த இதில் வந்து சரி பரவாயில்ல போ, இருந்துட்டு போட்டோம். அவன் பெருமாளுக்காக செய்கிறதால இதெல்லாம் மன்னிச்சிடலாமா, இதை இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரிவியல் சின்ன சின்ன விஷயங்கள் மன்னிச்சிடலாம். அவன் வந்து கண்ணனுக்காகவே இருக்கான், கண்ணனோடையே இருக்கான், அதனால இதெல்லாம் கவனிக்கலை அப்படின்றது வந்து ஒரு குறையாக நம்ம வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி வருது. நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ. மார்கழி மாதம் அப்படியே பனி வந்து நம்ம பஜனுக்கெலாம் போடப்பட்ட சில்லுன்னு இருக்கும். அப்படியே அந்த பனி வந்து அந்த புல்லுக்கு மேலே அப்படி அந்த பனி துளி விழாமல் நம்ம தலைமையிலேயே விழுந்து தானே இருக்குது. இல்லை ஸ்கார்ஃபை கட்டிட்டு மஃப்ளர் கட்டிட்டு தானே வாக்கிங்கெல்லாம் போகிறோம். ஸோ ஆனால் இவங்கெல்லாம் எதுவுமே போடாததால் இவங்க தலையில் வந்து பனித்தலை விழ, அந்த பனி வந்து அவங்க தலையில் விழறதான். இதில் வந்து அந்த பசுமாட்டுக்கு அந்த அந்த எருமை அந்த அந்த முலையிலேருந்து வர்றது வந்து எப்படி இருக்குமா, அந்த சேரெல்லாம் எப்படி இருக்குமா, திருவேங்கடத்தில் அந்த அருவிகள்லேருந்து அப்படி கொட்டுறது இல்லை, அந்த அருவி கொட்டுற மாதிரி பால் கொட்டுறதான். அப்போ இவனுக்கு என்ன செல்வ வளம் இருக்கும் இல்லை? அப்படிப்பட்டவன் தங்கையே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பனி விழுறது எங்கள் தலையில். இன்னொன்று என்னென்னா, உன்னை வந்து மாதமும் மாறி பெஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து அந்த இதில் வந்து என்ன சொன்னா, வர்ண பகவானை கூப்பிட்டு நீ பெய், இப்படி பெய் அப்படி பெய்யலாம் சொன்னால, அந்த மழையும் சேர்ந்து பெய்யறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பனித்தலை விழ நின் வாசற் கடை பற்றி, உன் வாசலுக்கு வந்து நாங்கள் அப்படியே பிடிச்சி நிற்கிறோம், உன் வாசலை வந்து நிற்கிறோம், எல்லோரும் தவம் இருக்கா மாதிரி நிற்கிறோம். வாசற் கடை பற்றி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு வருது. அதாவது கோவமே வராது ராமச்சந்திரமூர்த்திக்கு இல்லையா? ரொம்ப தர்மவான், அவருக்கு எதுவுமே ஒரு நியதியோடு இருக்கவர். சினத்தினால் அவருக்கே கோபம் வந்துடுது. ஏன்னா ஒன்றுமே தெரியாத சீதையை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் வந்தே அவன் அடம் பிடிச்சதால சரிவா நம்ம பார்த்துக்கலான்னு காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கும்போது ஒருத்தன் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டானேன்ட்டு அவள் ஒன்றுமே தெரியாத வளர்ச்சி அவள் என்ன பண்ணுவாள், அந்த தவிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த அந்த போர் தொடுக்க அங்கே போய் அந்த ராவணனை எதிர பார்க்கும்போது அவ்வளோ கோபம் இருக்கான் அவருக்கு. அவ்வளோ கோபம் இருந்தாலும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அவனை அழித்தாலும், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை. ஏன் அவர் இனியவராரு? அவ்வளோ அடங்க மாட்டாத கோபம், இவ்வளோ வந்து அந்த அந்த தவிச்ச தவிப்பு, அவர் வந்து அந்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் பரிதவிச்சது, அங்கே சீதப்பட்ட அவஸ்தை எல்லாம் கண்ணு முன்னாடி நிற்கும் போது அவனை அப்படியே வெட்டி நாளாக போட்டுருன போல் அவ்வளோ கோபம் வந்தாலும் அவன்கிட்ட அந்த இது இல்லாமல் போகிறது இல்லையா, ஆயுதம் இல்லாமல் போகும்போது பரவாயில்ல போ, போயிட்டு நாளைக்கு வாப்பா, புரியுறது போர்க்காலத்தில் நீ எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்னு அந்த இடத்துல காருண்யம் பார்த்தாரே அந்த பெருமாள். அப்போ எப்பேற்பட்ட இனிமையானவன் அவன் வந்து உன் மனசுக்கு இனிமையாக இருப்பாங்கல்ல. ஏன்னா இந்த கண்ணை இருக்கானே, ஏதாவது யாரையாவது சீண்டி 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 எதையாவது பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா பெண்கள் எல்லாம். அதனால் மேபி அவன் மேலே கூட உனக்கு கோபம் இருக்கலாம். மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். நாங்கள்லாம் ராமரை பற்றி தான் பாடிட்டு இருக்கோம், கண்ணனை பாடலை. நீ வா, அவரை பற்றியாவது பாட வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய், இனிமையாவது எழுந்துறேன், இனித்தான் எழுந்திராய், இனிமையாவது எழுந்துறேன். ஈதென்ன பேருறக்கம், ஏன் இப்படி தூங்காதே ப்ளீஸ், எழுந்துறேன். நீ எப்பேற்பட்டவனோட தங்க, கண்ணனோடையே இருக்கோம். ஒன்று கண்ணனை பாடலாம், இல்லைன்னா வா நாங்கள் ராமரை தான் பாடுறோம், ஓடியா. அவளை மொத்தத்தில் இந்த விரதம் இருக்க வைக்கணும். அது நாராயணன், அவனோட எந்த அவதாரத்தை நீ பாடினா என்ன, அதனால் அவனை விரதம் இருக்க வச்சிடணும் அப்படின்ற ஒரே ஒரு எய்மில் இவங்க வந்து இனித்தான் எழுந்திரார் ஈதென்ன பேருறக்கம்.
அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்ட்டு வருது. அனைத்தில்லத்தாரும் அப்படின்னும்போது அறிந்தேலோ, என்ன அறிந்தேலோ? ஒருவேளை நீ என்ன நினச்சி தூங்கிட்டு இருக்க? இந்த கோகுலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த விரதம் தெரிஞ்சு வந்திருக்கோமா வரலையான்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லாருக்கும் இந்த விரதம் பற்றி தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் உன் வீட்டு வாசலில் தான் நிற்கிறோம், வா வா அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். இன்னொன்று நான் வரலன்னா எத்தனை பேர் என்ன வரனான்னு பார்க்குறீங்க அப்படின்னு நீ அறிஞ்சிக்கிறதுக்காக படுத்து தூங்கிட்டு இருக்கியா? எல்லாரும் வந்துட்டோம், உனக்காக தான் வந்திருக்கோம், அதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த பாசுரம் எதை சொல்கிறது அப்படின்னா, இறைவனோட ரொம்ப ரொம்ப அணுக்கமாக இருக்கிற லக்ஷ்மணர், அந்த லக்ஷ்மணர் மாதிரி இருக்கிற அந்த கோபர், இவங்களை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும், நம்ம எப்படி ஒரு அன்பு செலுத்தணும் இறைவன் மேலே அப்படின்றதையும் நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அதனால் அப்படியெல்லாம் அந்த இறைவனை கொண்டாடி நாம் நம்மளுடைய நித்திய கர்மா எதை செஞ்சாலும் அந்த கண்ணனுக்காக செய்யும்போது அந்த கர்மாவையும் செஞ்சிடுவோம், கண்ணனோடையும் இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு 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 பாகவதன், ஒரு இறைவனுக்கு சம்பந்தப்பட்டவன் எப்படி இருப்பான் அப்படின்னா 24 மணி நேரமும் அந்த இறைவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்றத இங்கே அழுத்தமாக சொல்லி நாமெல்லாம் அப்படி தான் 24 மணி நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத இந்த திருப்பாவியை சொல்கிறது மூலமாக நம்ம மனசில் ஆண்டவன் குடியிருப்பார், அந்த கடவுள் இருப்பார் அப்படின்றதையும் சொல்கிறதுக்காக, அந்த எம்பெருமான் இருப்பார் நம்மளோடன்றதுக்காக, இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லணுன்றதுக்காக ஆண்டாள் இந்த பாசுரத்தை நமக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த 30 நாள் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க திருப்பாவை சொல்கிறதுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ் மணவாள மாமுனியே, இன்னும் ஒரு 100 ஆண்டிரும் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.